இன்னைக்கு என்ன தலைப்பு? சார்ந்து கொள்ளுதல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா? தலைப்பு தேவனை சார்ந்து கொள்ளுதல். ஆண்டவரை சார்ந்து கொண்டா என்ன நடக்கும்? இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, எதற்காக முதல்ல வசனம் போடுங்கம்மா. தேவன் 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். சீக்கிரமா ஒருத்தர் வாசிங்க. இஸ்ரவேலர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதனால் என்ன செய்தாங்க? அப்ப தேவனை சார்ந்து கொள்ளுகிற எல்லாரும் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை எல்லாரும் எல்லா சூழ்நிலைகள் என்ன செய்வாங்க? மேற்கொள்ளுவார்கள். ஆமென். நீங்கள் இந்த வசனம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் போகும்போது எல்லார் கையிலையும் இதை கொடுப்பேன். இங்கே போடுறது அப்படியே கொடுப்பேன். அதனால் இது நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் என்னை கவனிச்சா போதும். ஓகேவா? அப்போது ரெண்டாவது இன்னொரு வசனம் வாசிங்க. முதல் வசனம் என்ன வாசித்தோம்? அக்காலத்திலே இஸ்ரவேல் புத்திரர் தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தேவனை சார்ந்து கொண்ட பண்ணினால் என்ன செய்தாங்க? மேற்கொண்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? யாரெல்லாம் ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மேற்கொள்ளுவாங்க. அல்லேலூயா. சரி, 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நீரோ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில். சரி, ஓகே. இப்போ சார்ந்து கொள்ளுகிறதுனால நம்ம இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். உன் எண்ணத்தில் சிந்தனையை மேற்கொள்ள முடியும். உன் பொல்லாத சிந்தனைகள், பாவத்தின் வல்லமை மேற்கொள்ள முடியும். நீ எல்லாவற்றையும் மேற்கொண்டாதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? சார்ந்து கொண்டவர்கள் என்ன செய்தாங்க? மேற்கொண்டார்கள். எதற்காக தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கடினமான எல்லா காரியங்களையும் லகுவாக செய்து முடிக்க. எதுக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த ஒரு கடினமான காரியமான இருக்கட்டும், நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கும்போது எல்லாவற்றையும் லகுவாக செய்து முடிக்க முடியும். இது ஒரு சத்தியம். அடுத்தபடியாக என்ன பார்க்குறோம்? யாருக்கு தன் இயலாமை தெரியும்? சிலருக்கெல்லாம் தன்னுடைய இயலாமை தெரியாது. யாருக்கு தன்னுடைய இயலாமை, தன்னுடைய முடியாத காரியங்கள் யாருக்கு தெரியும்னா, தன் வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சிக்கிறவர்களுக்கு. எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்க? வெரி குட். அல்லேலூயா. எல்லா பகுதியிலும் வெற்றி இருக்கணும். ஆமாம், படிப்பு எடுத்தால் வெற்றி இருக்கணும், வேலை எடுத்தால் வெற்றி இருக்கணும், சம்பாத்தியத்தில் ஒரு வெற்றி இருக்கணும், எல்லா பகுதியிலுமே குடும்பம் எடுத்தால் வெற்றி இருக்கணும். எல்லாமே வாழ்க்கையில் வெற்றி தான் இருக்கணும், தோல்வியாக இருக்கக்கூடாது. அது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம். எப்போ சாத்தியம் தெரியுமா? தேவனை சார்ந்து கொள்ளும் போது சாத்தியம். அல்லேலூயா. முயற்சியுடையார் வெரி குட். அப்போ முயற்சி செய்கிறவங்களுக்கு தான் அப்போ அவ்வப்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் எனக்கு முடியலங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஆமென். ஒருத்தன் முயற்சியே செய்யல, அவனுக்கு தன்னுடைய இயலாமை புரியுமா? தெரியுமா? தெரியாது. யாருக்கு தன்னுடைய இயலாமை தெரியும்? யார் முயல்கிறார்களோ அவ்வளோதான். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, அருமையான தம்பி தங்கச்சி, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் முயற்சி செய்யணும். உங்கள் கண்ணுக்கு முன்னால் ஒரு நல்ல செம்மையான வாழ்க்கையை நீங்கள் நிறுத்தி இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கணும், உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஆசைகள் இருக்கணும். நியாயமான ஆசைகள் தவறல்ல.
அல்லேலூயா. நியாயமான ஆசைகள் தவறல்ல. இதெல்லாம் நீங்கள் வைத்து நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, மேற்கொள்ளப்படுவீங்க. ரெண்டாவது, சார்ந்து கொள்ளுதல் என்பது 2 வகைப்படும். ஒன்று உலக பிரகாரமான தேவைகளுக்காக சார்ந்து கொள்ளுதல், இரண்டாவது ஆவிக்குரிய தேவைகளுக்காக சார்ந்து கொள்ளுதல். ஆவிக்குரியவர்களெல்லாம் கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. வெரி குட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவதிலேயே நான் சந்தோஷப்படுகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரியவர்களாகவே வளர கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் அருளும் புரிவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ உலக பிரகாரமான தேவைகள், மனிதன் என்று சொன்னாலே தேவை இருக்கும். மனிதன் என்று சொன்னாலே தேவை இருக்கும். அப்போ யார் தேவனை கர்த்தரை சார்ந்து கொள்வார்கள் என்று சொன்னால், தன் நிலைமையை நன்றாய் அறிந்தவர்கள். யாருமா? யாருமா? தன்னுடைய, ஆமாம், நான் ஏழையா பணக்காரனா, எங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறாரு, எங்கள் அப்பாவால் இது செய்ய முடியுமா முடியாதா, எனக்கு இது முடியுமா முடியாதா, எங்கள் குடும்பத்துக்கு இது முடியுமா முடியாதா, இதெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யணும், தன்னுடைய நிலைமையை நல்லா அறிஞ்சிருக்கணும். எனக்கு அதுக்கேற்ற பலன் இருக்கா இல்லையா, எல்லாமே அறிந்திருக்கணும். இதெல்லாம் நான் முன்னால் சொன்னேன். இதான் தாவீது எப்படி நடந்தான்? புத்திமானாய் நடந்தான். இதெல்லாம் எதுக்குள்ள அடங்கும் தெரியுமா? புத்தியில் அடங்கும். அல்லேலூயா. எல்லாமே எல்லாமே சரியாக நம்ம என்ன செய்யணும் பிரதர், தம்பி, என்ன செய்யணுமா? அறிந்திருக்கணும். அப்போ யார் இது தன் நிலைமையை யார் தேவனாக கர்த்தரை சார்ந்து கொள்வாங்கன்னா, இப்போ எத்தனையோ நேரங்களில் என்னுடைய ஊழியத்தின் பகுதி எடுத்துக்கிட்டால் எத்தனையோ நேரங்களில் பணம் தேவைப்படும். எங்கே போய் கேட்குறது? யார்கிட்ட போய் கேட்குறது? நான் உனக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட போய் கேட்க முடியுமா? எங்கள் விசுவாசிகள்கிட்ட போய் நான் போய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர், வானத்தையும் உண்டாக்குனவர், மனிதனால் கூடாதவர்கள் தேவனால் கூடும், எல்லாம் பிரசங்கம் பண்ணிவிட்டு எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்க முடியுமா? எங்கள் விசுவாசிகள்லாம் வந்திருக்கிறாங்க, கேளுங்க. நான் ஒரு நாள் ஒரு ஆளுக்கிட்ட போய் கேட்டது கிடையாது. என்னுடைய தேவையை நான் எங்கே போய் சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டுகிட்ட போய் சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே அப்படி தான். உலக பிரகாரமான தேவை அப்படி தான் இந்த நாள் வரல மேலே வந்திருக்கிறேன். இந்த நாள் வரல ஆண்டுடைய கிருபையினால் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆகுது. இது நாள் வரல ஒரு பைசா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினது கிடையாது, ஒரு லோன் வாங்கினது கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தர் பலமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களை ஒரு குறைவில்லாமல் வச்சிருக்கிறார். ஒன்றே ஒன்று தான், அவர் காலில் விழுறதை தவிர எனக்கு வேறு கதியே கிடையாது. சிறு பிராயத்திலே அப்படி தான், வாலிப காலங்கள் அப்படி தான். கவனிமா, என்னுடைய வாலிப காலத்தில் அப்படி தான். என் நிலைமை எனக்கு தெரியும், என் குடும்ப நிலைமை பேக்ரவுண்டு எனக்கு தெரியும். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. என் தாயை காட்டிலும், என் தகப்பனை காட்டிலும், என் சகோதரரை காட்டிலும், என் உறவினர்களை காட்டிலும் என் கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அதை உண்மையை தெரிஞ்சு வச்சுக்கங்க. நான் ஒரு காரியம் சொல்கிறேன், மனிதனால் கூடாதவை, வெரி குட் சொல்லுங்க இன்னொரு முறை, மனிதனால் கூடாதவை விசுவாசிக்கிறவனுக்கு, மனிதனால் கூடாதவை விசுவாசிக்கிறவனுக்கு. அப்போ ஏற்கனவே மனிதனால் கூடாதது ஒன்று இருக்கு, ஆனால் விசுவாசின்னு ஒன்று இருந்தால் அவனுக்கு கூடாதது. நீ நல்ல விசுவாசியா? நீ ஒரு சாதாரண மனிதனா நல்ல விசுவாசியா? புரியுதுங்களா? நீ ஒரு நல்ல விசுவாசியா இருந்தா, விசுவாசிக்கிறவனுக்கு உனக்கு எல்லாமே கூடும். நீ மனிதனா, சாதாரண மனிதனா இருந்தா கூடாதுதான். மனிதனால் கூடாதவைகள், மனிதனா இருந்தா கூடாதது, விசுவாசியா இருந்தா எல்லாம் கூடும். இப்போ நீங்க என்ன செய்யணும்? நீ விசுவாசியா மனிதனா? சாதாரண மனிதன்கிற ஒரு ஸ்தானத்திலிருந்து ஒரு படி மேலே போய் சொல்லப்படுகிறவன் தான் விசுவாசி. அல்லேலூயா.
சரி, நெக்ஸ்ட் இப்போ அடுத்து வருவோம். இப்போ தன் நிலைமை நன்றாய் அறிந்த 3 பேர். ஒன்று அபியாங்கிற ஒரு ராஜா, ரெண்டாவது ஆசாங்கிற ஒரு ராஜா, மூணாவது யோசபாத்துங்கிற ஒரு ராஜா. ஒருவேளை எல்லாரையும் பார்க்குறதுக்கு எல்லாரையும் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்குமா என்னன்னு தெரியாது. நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள்லாம் ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப அறிவாளிகள். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. உங்ககிட்ட இப்போ ஒரு செல்லை கொடுத்து அதை பானை எல்லாம் உள்ளே போய் நோண்டி பார்த்து ஆமாம் பயங்கரமாக அதை ஆப்ரேட் பண்ண உங்களுக்கு தெரியும். பட் எங்களுக்கு தெரியாது. இன்னும் கூட ஒரு மெயில் ஐடியை க்ரியேட் பண்ண தெரியாது. மெயில் அனுப்பணுன்னா கூட சில நேரத்தில் யோசிக்கிறோம். சில நேரத்தில் ஜிபே பண்ணணுன்னா கூட எங்களுக்கு அவ்வளோ. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் இந்த காலத்து பிள்ளைங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் கோடு போட்டால் நீங்கள் ரோடே போட்டுருவீங்க. ஆமாம், யூ ஆர் ஆல் வெரி பிரைனி. நீங்கள் எல்லாருமே நல்ல அறிவாளிகள். கர்த்தர் உங்களை அப்படி வைத்திருக்கிறார். அதனால் சில நேரங்களில் இதை ஒன்றை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை பற்றியும் அறிந்து அதன் அடிப்படையில் வாழ திறந்து கொள்ளலாம். சரி, நம்ம இப்போ முதல்ல யாரை பற்றி பார்க்க போகிறோம்? அபியாங்கிற ஒரு ராஜாவை பற்றி பார்க்குறோம். அபியாவின் வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை. நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தரை சார்ந்து கொண்டால் போதும், நீ புத்திமானாக நடந்தால் போதும், எப்படியாப்பட்ட பொல்லாத சூழ்நிலையும் மோசமான சூழ்நிலையும் தாண்டி நல்ல விதத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக ஒரு மகனாக உன்னால் வர முடியும். அல்லேலூயா. இப்போ அபியா என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் அவன் பாருங்க, அவனுடைய படை வீரர்கள் எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் பேர். அவனுடைய படை வீரர்கள் எவ்வளவு பேர்? 4 லட்சம் பேர். எதிரியின் படை வீரர்கள் எவ்வளவு? 8 லட்சம். 4 லட்சம் போர் வீரர்களோடு சேர்ந்து இப்போ 8 லட்சம் போர் வீரர்களை எதிர்கொள்ளணும். இங்கே 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆளை காலி பண்ணனா கதை முடிஞ்சிருச்சு. ஸோ நவ் இஸ் எ வீக் பர்சன். அபியா ராஜா யாருங்க? பலவீனமான ஆள். அவங்ககிட்ட இவனை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட என்ன இல்லை? படபலம் இல்லை. ஆனால் இவன் என்ன செய்கிறான் பாருங்க. அப்போது அந்த சமயத்தில் இந்த யூதா ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை அவன் என்ன செய்தான்? வாசிங்க 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 14, 15 சீக்கிரம் வாசிங்க. அவன் எப்படி ஒரு கடினமான வாழ்க்கையில் உங்களுக்கு கூட கடினமான சூழ்நிலைகள் வரலாம். அந்த கடினமான சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ஜெயம் எடுக்கிறது, இதுதான் இன்றைக்கி நான் ஆண்டவர் உங்களோடு பேச போகிற காரியங்கள். எப்படி வெற்றி பெறுவது? ஹல்லேலூயா. வாசிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வெரி குட். யூதா எல்லாரும் படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? தன்னுடைய கடினமான சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை, யுத்தம் பயங்கரமாக நடக்குது, முன்னும் பின்னும் நடக்குது, இடையில மாட்டிக்கிட்டாங்க. உனக்கு கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். மனுஷன் இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது. வருங்காலத்தில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அந்த நேரத்தில் கூட அல்லது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் எப்படி நம்ம மேலே வர்றது, எப்படி வெற்றி காண்பது, எப்படி அந்த சூழ்நிலையை சமாளிப்பது? இப்படிப்பட்ட மோசமான ஒரு கடினமான சூழ்நிலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யூதா மனுஷர் என்ன செய்தாங்க? ஆர்ப்பரித்தார்கள். ஆங்கிலத்தில் கிரைடுன்னு இருக்கு. அழுதார்களாம். ஆண்டவரை நோக்கி அழுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அழுதார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும்
யூதாவுக்கு முன்பாக என்ன செய்தாரு? முறியடித்தார். 8 லட்சம் ஜனங்களை 4 லட்சம் பேர் என்ன செய்றாங்க? முறியடிக்கிறாங்க. எதனால நடந்தது? அல்லேலூயா. 16வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக என்ன செய்தாங்க? முறிந்தோடினார்கள். அல்லேலூயா. என்ன செய்தாங்க? கர்த்தரை சார்ந்து கொண்டாங்க. தம்பி என்ன செய்தாங்கம்மா? கர்த்தரை என்ன செய்தாங்கம்மா? சார்ந்து கொண்டாங்கம்மா. நீ கூட வாழ்க்கையில் பலவிதமான கடினமான சூழ்நிலைகள், மோசமான சூழ்நிலைகளை நீ சந்திக்கிற காலங்களில் நீ செய்ய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு பழக்கமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால நெக்ஸ்ட் தம்பி அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால் நடந்த ஜெயம் பாருங்க. என்ன நடந்தது? வாசிங்க. 2 நாளாகமம் 15 நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிங்க. அபியா யெரோபெயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும், எஷானாவையும் அதன் கிராமங்களையும், எப்ரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 லட்சம் உள்ள குறைவான மக்களை கொண்டிருக்கிற மனிதன் தேவனை சார்ந்து கொண்டபடியினால் ஆண்டவரிடத்தில் தன் தலையை உயர்த்தி தன்னுடைய பிரச்சனையெல்லாம் சொன்னபோது கர்த்தர் இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன் தெரியுமா? இந்த கூட்டம் இவ்வளவு செலவு செய்து, இவ்வளவு பிரயாசப்பட்டு, ஏன் இந்த கூட்டம் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் பிற்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக. எதுக்காக? எதற்காக? யார் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக பல பிரயாசங்கள். ஒரு டீம் அங்கே நெருப்பில் வெந்துக்கிட்டு இருக்கு, சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு டீம் நைட்டும் பகலமாக வேலை செய்துக்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை ராத்திரி இந்த திங்ஸ் எல்லாம் பாஸ்டர் ஜான் பாலம் இன்னும் ஒரு சிலரும் கொண்டு வந்துட்டு திரும்பி போகும்போது வண்டி பஞ்சர் ஆகி அவங்க வீட்டுக்கு போய் சேரும்போது மணி 2:30 மழையில் 1 மணி நேரம் பிரயாணம் பண்ண வேண்டிய தூரத்தில் அதை எவ்வளோ நாள் பிரயாணம் பண்ணாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பிரயாணம் பண்ணி நேற்று ராத்திரி 6 மணிக்கு வந்து இங்கே சாயங்காலம் 6 மணிக்கு வந்து நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது 12:30 மணி. ஒரு சிலர் பாவம் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரியாக புறப்பட்டு வந்து ராத்திரியே இங்கே ஒரு குழந்தையெல்லாம் 2 குழந்தை தூக்கிட்டு வந்த அந்த சகோதரிமார்கள் இவ்வளோ பெரிய ஹாலில் அந்த 2 சகோதரிமார்கள் தங்கினாங்க. இந்த ஒரு ஃப்ளோரில். எதற்காக தெரியுமா? நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்? இந்த சத்தியத்தை நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நடந்து தேவனை சார்ந்து கொண்டு இப்படி இந்த அபியா எப்படி தனக்கு இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலையை, மோசமான சூழ்நிலையை, ஆமென், தன்னுடைய நிலைமையை தெரிந்ததுனால முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறது, அதான் தன் நிலைமையை புரிஞ்சுக்கிறது. அல்லேலூயா, ஆமாம், அதான் அவங்க நிலைமையை புரிஞ்சிருக்கிறது.
அந்த நிலைமையை புரிஞ்ச உடனே அவன் என்ன செய்தான்? அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், கர்த்தரை நோக்கி அழுதார்கள். கர்த்தர் ஜெயத்தையும் கொடுத்தார், ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இப்போது அடுத்தபடியாக இன்னொரு மனிதரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவனுடைய பெயர் தான் ஆசா. அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கையில் இதே போல நான் சொல்லட்டுமா? நாம் யார் தெரியுமா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். சொல்லுங்க. நான் சொன்னேன், நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னேனா இல்லையா? சொன்னேனா? எந்த வசனத்தின் அடிப்படையில்? வெரி குட். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் 9வது வசனம் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் தேவனுக்கென்று நம்ம அவருக்காக நம்மளை எப்படி மீட்டு கொண்டார்? ரத்தத்தினால மீட்டு கொண்டு நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார். ராஜான்னாவே யுத்தம் இருக்கும். நீங்களும் நானும் யாரு சொல்லுங்க? ராஜாக்களும் ஆசாரியர்களும். இப்போ ராஜானாவே யுத்தம் இருக்கும், ஒரு ஆண்டுடைய பிள்ளைன்னாவே யுத்தம் இருக்கும், பயங்கர யுத்தம் இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் அதை பற்றி கவலை இல்லை. நீ எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ கரெக்டாக முன்னால் வந்து அதான் நிற்கும். எதை யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதுதான் முன்னால் வந்து நிற்கும். எதெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. வெளியில் இருக்கிறவங்களுக்கு தப்புன்னு அவங்களுக்கு எதுவுமே தப்புன்னு தெரியாது. அவங்க மனம் போன போக்கில் வாழ்வாங்க, கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு கிடையாது, அது எதுவுமே தப்பு கிடையாது அவங்களுக்கு. ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. தெரியுமா? உங்களுக்கு எதெல்லாம் பாவம்னு தெரியுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்து 21வது வசனம் வரல வாசிங்கன்னா பாவத்தின் பட்டியல் இருக்கு. மார்க் 7:21 வாசிங்கன்னா பாவத்தின் பட்டியல் இருக்கு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம் 31வது வசனம் வாசிங்கன்னா பெரிய பட்டியல் இருக்கு, பாவத்தின் பட்டியல். கர்த்தர் நம்ம மேல் இரக்கமுள்ளவராய் அந்த பாவத்தின் பட்டியல் ஏன் கொடுத்தார்னா, அதெல்லாம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாதபடிக்கும், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரராய் போகாதபடிக்கும் கர்த்தர் அதை கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கு தெரியும் எது தப்புன்னு. ஆனால் எது தப்புன்னு தெரியுதோ அதை தான் பிசாசு நம்ம செய்யும்படிக்கு நமக்கு என்ன செய்யறான்? முன்னாலேயே கொண்டு வைக்கிறான். இப்போ அது எப்படி மேற்கொள்றது? நாம கூட ஒரு ராஜா தான். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த லிட்ரல் எழுத்தின்படியான இந்த காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு என்ன செய்கிறது? பொருந்துகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த ஆசா ராஜா என்ன செய்யறான் பாருங்க. அவனுடைய கடினமான சூழ்நிலை என்ன தெரியுங்களா? அவனுடைய எதிரிகளின் படை வீரர்களோ தெரியுமா? 10 லட்சம் பேர். எத்தனை பேருங்க? ஆனால் ஆசாவுடைய படை வீரர்கள் எவ்வளவு தெரியுமா? 5,80,000. 5,80,000. ஆசா இப்ப என்ன செய்யறான் தெரியுமா? கர்த்தரை சார்ந்து கொள்றான். எப்படி சார்ந்து கொள்றான்? 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் சீக்கிரம் வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். நீ கூட உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உன்னை கடினமான சூழ்நிலையில், மோசமான சூழ்நிலையில், விட முடியாத பாவத்தை எப்படி மேற்கொள்வது? நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அதான் பெக்மன்ஸ் பாடுறார், கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரை பார்த்து சொன்னான், கர்த்தாவே. எப்படி சொன்னான்? கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலோ பலனற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். ஆகையினால எங்கள் கண்கள் என்ன செய்கிறது? என்னது? உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு துணை நில்லும். இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்னல்ல ரியாலிட்டி தெரியணும்.
வரட்டு கௌரவத்தில் வாழக்கூடாது. எதில் வாழக்கூடாது? வரட்டு கௌரவத்தில் வாழக்கூடாது. ஒன்றும் இல்லைன்னா இல்லைன்னு கர்த்தர்கிட்ட போய் சொல்லணும். தப்பு செஞ்சால் தப்பு செய்கிறேன் ஒத்துக்கணும். ஆண்டவரே தப்பு தான் பண்ணுறேன், முடியல, உதவி செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் அறிக்கை செய்து. அப்போ இரக்கம் கிடைக்கணும்னா அறிக்கை செய்யணும். வரட்டு கௌரவத்தில் நான்லாம் ஒன்றும் இல்லை, யார் பண்ணல, அவங்களாம் தப்பு பண்ணலையா, இவங்க பண்ணலையா, அந்த பாஸ்டர் பண்ணலையா, இந்த சிஸ்டர் பண்ணலையா, அந்த அக்கா கூட தான் அப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாதுமா தம்பி. இதெல்லாம் பேசுறது உனக்கு ரைட்ஸ் கிடையாதுப்பா. நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே என் கண்கள் உண்மையே நோக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நீங்கள் தான் பார்த்தோன்னே. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறதுமுக்கு இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், உண்மை மனுஷன் உண்மை என்ன செய்ய விடாதேயோ ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். அந்த சாதாரண ஜபம் வேற, அந்த மனத்தாழ்மையோடு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜபம் வேற. சூழ்நிலை அறிந்து, வரப்போகிற விளைவுகளை அறிந்து, பிற்காலத்தில் நமக்கு சம்பவிக்க போகிற பொல்லாத சம்பவங்களை நினைத்து அப்படி நீ ஜெபித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன செய்கிறான்? அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறான். இந்த கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால அவன் அடைந்த ஜெயம் பாருங்க. 12வது வசனம். இப்போ என்ன செய்யறாரு? எல்லா இடத்துலையும் பாருங்க. இப்போ கவனிங்கம்மா, யார் இறங்கி வர்றது? கர்த்தர். யாரும்மா முறியடித்துதான்? ஆசாராஜா முறியடிச்சானா இருக்குது? அப்படியா இருக்குது வசனம்? கர்த்தர் முறியடித்தார். 11வது வசனம் சத்தமா வாசிங்க. அம்மா 12மா. கர்த்தர் முறியடித்தார். யார் முறியடித்தார்? யார் முறியடித்தார்மா? ஆமாம், உனக்கு வேலை இல்லை ராஜா, உங்களுக்கு வேலை இல்லைம்மா, அது அவர் பார்த்துக்குவார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக. ஆண்டவர் சொல்லியிருக்காரா? ஆண்டவர் சொல்லியிருக்காரா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ உட்காருமா, கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உட்காருமா, கொஞ்சம் உன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் பட்டியல் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுமா. நீ பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்ட, ஆண்டவர் நான் பரிசுத்தமாக வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் இந்த பாவமெல்லாம் என்னை அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஆண்டவர், எனக்கு கொஞ்சம் 2 வார்த்தை ஆண்டவர்கிட்ட பேசுமா. அதுக்கப்புறம் நீ யுத்தம் பண்ண வேண்டி வராது, கர்த்தரே யுத்தம் பண்ணி அதில் உனக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே. கொஞ்சம் ஜபத்துக்கு நேரத்தை ஒதுக்குமா. எதுக்காக ஜபம்? எதுக்காக ஜபம்? பரிசுத்தத்துக்காக ஜபம். நிறைய ஜபம் இருக்கு. குடும்ப ஜபம் இருக்கு, சபையில் உபவாச ஜபம் இருக்கு, நிறைய ஜபங்கள் இருக்கு. அந்த ஜபம்லாம் நடக்கட்டும், நல்லது தான். ஆனால் உன் வாழ்க்கையில் சில பர்டிகுலரான சில காரியங்களுக்காக நீ உட்கார்ந்து ஜெபிக்க பழக. அந்த ஜபம் தான் இப்போ என்ன செய்ய தெரியுமா? அவனுக்கு என்ன செய்யுது? பெரிய வெற்றியை கொடுக்கிறது. அல்லேலூயா. அங்கே யார் யுத்தம் பண்ணுதா? யாருமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்காகவும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு? நான் சும்மா இருந்தால் யுத்தம் பண்ண மாட்டார். அந்த ஆசாராஜாவை போல அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் கண்களை ஏறெடுத்து நோக்கி கூப்பிட்டு 2-4 வார்த்தையை தான் வாயில் வெளியே வந்தது. 4 வார்த்தை உங்கள் வாயிலிருந்து உன் கஷ்டத்தை நீங்கள் என்ன செய்யணும்? வெளியில் என்ன செய்யணும்? சொல்லணும்.
சொல்லணும். அது ஆண்டவருக்கு தெரியும். டைமே இல்லை. நான் எங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், எனக்கு இருக்கிற இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னுடைய இப்போ சபை பிள்ளைங்கள்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் அங்கே பின்னால் பேசிக்கிட்டு இருந்தேன் ஐயா கிட்ட. எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஒன்றும் இல்லை, இவங்கக்கிட்ட கொடுத்தா போதும், ஒரு பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. நான் எல்லாமே எல்லாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இங்கே இருக்கிற 12 வயசு பையனுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, 35 வயசு ஆளுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அல்லேலூயா. ஆனால் சொல்லுவேன், தம்பி இது மட்டும் போதாது. என்னது, இப்படி சும்மா வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருந்ததுன்னா அப்படியே ஆண்டருக்காக வேலை செய்கிறோம், ஆண்டருக்காக வேலை செய்யணும்னு நீ வேலை செய்கிறதுலே திருப்தி அடைஞ்சிட்டின்னா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. நீ உட்கார்ந்து நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர்கிட்ட உன்னுடைய கஷ்டங்களெல்லாம் என்ன செய்யணும், சொல்லணும். நீ சர்ச்சுக்கு மட்டும் வந்து போயிட்டா பிரச்சனை இருக்காது, அது பெரிய விஷயம் இல்லை. உன் பர்சனலை சர்ச்சில் நடக்கிற ஜபத்தில் என்ன செய்ய முடியாது, மனம் விட்டு பேச முடியுமா? அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா பக்கத்தில் இந்த பாவெல்லாம் பண்ணுறியா நீ அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நம்ம செய்த பாவத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாள் நம்மளை பிளாக்மெயில் பண்ணி நம்மளை கேவலமாக நினைப்பாங்க. அதனால் சர்ச்சில் எல்லாம் பர்சனல் ப்ரேயர் பண்ண முடியாது. நீ பர்சனல் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா, அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம், பலவீனத்தெல்லாம், உன்னுடைய வேதனையெல்லாம், கண்ணீர் எல்லாம், உன்னுடைய ஆசை பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு உண்டான ஆசை, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணுன்ற ஆசை, வரங்கள் வேணும்னு ஆசை, எழும்பி பிரகாசிக்கணும்னு ஆசை. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கா உங்களுக்கு? தம்பி உன்னை தான் பார்க்குறேன், சந்தோஷம் உன் பேர் இருக்காமா? அந்த மாதிரி ஆசைலாம் இருக்கா? பாருங்க, அதுதான் சார்ந்து கொள்ளுது. இப்படி அவன் என்ன செய்கிறான், ஆண்டுட்டு போய் சொல்கிறான். அது சார்ந்து கொண்டதுனால அவனுடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஜெயந்தான் என்னது, 12வது வசனம், கர்த்தரே வந்து யுத்தம் பண்ணாராம். அதனால் அவன் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, 15வது வசனம், சீக்கிரம் பாருங்க. யுத்தம் பண்ண போனால் நஷ்டம்தான் வரும். யுத்தத்தில் என்ன வருங்க, என்ன வரும் பிரதர், பயங்கர நஷ்டம் வரும். இங்கே ஒரு 10 பேர் சாவுவான், எதிரியில் ஒரு 50 பேர் செத்தா அட்லீஸ்ட் இங்கே ஒரு 10 பேர் சாவுவான். இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா, 1.5 வருஷமாக யுத்தம் நடக்குது. இஸ்ரவேல் வந்து ஜெயிச்சுன்னு தான் இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா, பொருளாதாரத்தில் டவுன் ஆயிடுச்சு. ஏதில் டவுன் ஆயிடுச்சிங்க, ஏன் 1.5 வருஷமாக யுத்தம் பண்ணுறான். தன்னுடைய நாட்டில் இருந்த அத்தனை அணு ஆயுதங்களையும் பயன்படுத்திட்டான். இனி மொத்த அணு ஆயுதம் வாங்கணும்னா இனி காசு வேணுமே. பொருளாதாரம் டவுன் ஆகுது, அதான் உண்மை. ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடக்குது, டவுன் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகுது. அவன் என்ன செய்கிறான், ஒட்டகங்களையோ எல்லாவற்றையும் என்ன செய்கிறான், எடுத்துக்கிட்டு வரான். அங்கே பட்டணங்களை பிடித்தான். அல்லேலூயா. நீ கர்த்தரை சார்ந்து வாழுகிறதுனால ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே டவுனே ஆகாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய கிருபையினால் சொல்கிறேன், தேவனுடைய தயவுனால் சொல்கிறேன், அவருடைய பெரிய இரக்கத்தினால சொல்கிறேன். ஆண்டவர் இதுவரையிலும் எங்கள் வாழ்க்கையில் டவுனுன்னு ஒன்று வைக்கல. வருஷம் வருஷம் ஏதாவது ஒரு நன்மையை செய்து எங்களை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் நான் எந்த மனுஷனையும் சார்ந்தில்லை. நான் சார்ந்திருக்கிற ஒரே ஒருத்தர் கர்த்தர் மட்டும்தான். எங்கள் குடும்பம் சார்ந்திருக்கிறது ஒரே ஒருத்தர் கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால் எங்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிங்கிறது இதுவரை இல்லாமல் கர்த்தர் காத்து கொண்டு வருகிறார்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இங்கே என்ன நடக்குது? அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். லாஸ் இல்லை, பெனிஃபிட். என்னம்மா? யுத்தம்னாவே ஆக்சுவலி என்ன ஆகணும்? லாஸ் ஆகுமா ஆகாதுங்களா? ஆனால் இங்கே என்ன உண்டாகுது? பெனிஃபிட். மூணாவது ஒரு ராஜாவை பார்க்கலாம். அவன் தான் யோசபாத் ராஜா. இவன் யார் தெரியுமா? இவனுடைய வாழ்க்கையில் கடினம். இதே தான் யுத்தம். நான் தான் சொன்னேன் ராஜா. நம்ம யாருங்க சொல்லுங்க? நம்ம யாரு? விசேஷமானவர்கள். எந்த வசனத்தின் அடிப்படையில்? சரி, எல்லாரும் எடுங்க அந்த வசனத்தை. உங்களுக்கு நான் சொல்லியே வாசிக்க வச்சிடுறேன். 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் யாருன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் வாசிங்க சீக்கிரமா, தயவு சத்தமா வாசிங்க. நாம் யாராமா? ராஜாக்களும். அப்ப ராஜா என்ன இருக்கும்? சொல்லுங்க. யுத்தம் இருக்க தானே செய்யும். யுத்தம் இருக்க தானே செய்யும். இப்போ அவனுக்கு எப்படி பெரிய யுத்தம் பார்த்தீங்கன்னா, எதிரிகள் 3 தேசத்து ராஜாக்கள். அவனுக்கு எதிரிகள் எத்தனை நாட்டு ராஜாக்கள் வந்துட்டாங்க? 3 நாட்டு ராஜாக்களும் ஒரே நேரத்தில் அவனோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் யோசபாத்தினுடைய படை வீரர்கள் எவ்வளோ தெரியுமா? மற்றவங்கள மாதிரி கம்மியாக இல்லை. 11,60,000 பேர். எல்லாம் பைபிள் இருக்குது, நான் சும்மா சொல்லலை. எவ்வளோ பேர்ப்பா? 11,60,000 பேர். அதை நீங்கள் வீட்டில் போய் 2 நாள் ஆகுமோ 17ஆம் நான் கொடுப்பேன் உங்களுக்கு அந்த புக்கு. அதில் 14ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் வரல உள்ள ராஜாக்கு அந்த போர் வீரர்களை கவுண்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ வரும். அல்லேலூயா. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் 3 பேரை சமாளிக்கணும். முடியுமா? முடியுமா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ கஷ்டம். சூழ்நிலை பார்த்தா ரொம்ப மோசம், பெரிய நஷ்டம் வந்துடும் போல இருக்கு. இப்போ என்ன செய்யறான்னு தெரியுமா? இந்த யோசபாத் என்ன செய்ய, கர்த்தரை எப்படி சார்ந்து கொண்டா பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். படிங்க. எங்கள் தேவனே, அவர்களை நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க என்ன இல்லை எங்களுக்கு? என்ன இல்லை? நான் சொன்னேன்ல, உங்க நிலவரம் உங்களுக்கு தெரியணும், நீங்க யாருன்னு தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் போய் சொல்றான், ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை. எங்களுக்கு என்ன இல்லை? இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை? நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் என்ன செய்துங்க? வேற கதி இல்லைப்பா. உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குல்ல, நோக்கி பார் சிலுவையை, ரட்சிப்பார் கிருபையா. நோக்கி பார் சிலுவையை, ரட்சிப்பார் கிருபையா. வேறே கதி இல்லையே, வேறே கதி இல்லையே, வேறே கதி இல்லையே, வேறே கதி இல்லையே. ஆண்டுட்டு போய் என்ன சொல்லணும்? உங்கள்ட்ட எனக்கு வேற கதி கிடையாதுப்பா. சொல்லணும் தம்பி, நீ சொல்லிப்பார். நீங்கள் சொல்லி பாருங்க. உன்னை படிப்பு விஷயத்தில் சொல்லிப்பார். உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் சிக்காக இருந்தால், வியாதி பலவீனமாக இருந்தால், வறுமை இருந்தால், கஷ்டம் இருந்தால், நீ இதை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிப்பார். உண்மை தவிர எனக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா.
இந்த யோசபாத் என்ன செய்கிறான் தெரியுமா? 11,60,000 ஜனங்களை யுத்த வீரர்களை வச்சிருக்கிறவன் போய் ஆண்டவர்ட்ட என்ன செய்கிறான்? எங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறான். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது சொல்கிறான். கொஞ்சம் கூட என்ன செய்யல, டேய் வாடா பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னானா? அகங்காரம் கொஞ்சம் கூட என்னது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன இருக்குது? மனத்தாழ்மை இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 11,60,000 பேரை வச்சிருக்கிறவனுக்கு என்ன இல்லை? அகங்காரம் இல்லை. ஏன்? அகங்காரம் இருந்தா அதில் ஒரு 50,000 பேரை என்ன இழக்க வேண்டிய வரும். மனத்தாழ்மை இருந்தால் ஒன்றையும் இழக்காம மென்மேல ஆசீர்வதிக்கப்பட வேண்டி வரும். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, தன்னை தாழ்த்துகிறவன் தன்னை உயர்த்துகிறவன். அல்லேலூயா. அவனுக்கு என்ன இல்லை? அகங்காரம் இல்லை. கற்றுட்டு போய், ஏன்னா எதையும் இழந்துடக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை, கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒன்று கூட இழந்துடக்கூடாது. ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் தெரியுமா? எப்போ அகங்காரம் வருதோ அப்போ இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு எப்போ மனத்தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். எதை கற்றுக் கொடுக்கிறார்? மனத்தாழ்மை. தாழ்மையாக இருக்கணும் தம்பி, தங்கச்சி, தாழ்மையாக இருக்கணும். கர்த்தர் எவ்வளவு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு ஆசீர்வதித்து வச்சிருந்தாலும் சரி, யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது, யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இவன் ஜெபித்த உடனே அங்கே என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால அவன் என்ன செய்கிறான்? ஜெயம் பெற்றான். 22வது வசனம் 20ஆம் அதிகாரத்தில் 22, 23 வாசிக்கும் போது அங்கே அவர்கள் கர்த்தர் ஒருவர் என்ன செய்தார்? விரோதமாய் ஆண்டவர் வந்தார். அந்த 3 பேருக்குள்ள ஒரு குழப்பத்தின் ஆவியை உண்டாக்கிட்டார். என்ன ஆவி? ஆமாம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமோ வாய்க்காது. அவங்களுக்குள்ள வாங்க குழப்பத்தை உண்டாக்கிட்டாரு. அவனுங்களுக்கே உள்ள ஒரு பிரச்சனை. கடைசியில் வாக்குவாதமாக போய் கடைசியில் அது அடிதடிலாம் மாறி கடைசியில் ஒருத்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டான். இப்போ என்ன நடந்தது தெரியுமா? ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசு தெரியுமா? 3 நாள் கொள்ளையிட்டாங்களாம். 20ஆம் அதிகாரம் 25வது வசனம். எத்தனை நாள்? யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உருந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாத அளவுக்கு இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவே மிகுதியாயிருந்தது. இதெல்லாம் எதனாலமா இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது சொல்லுங்க? வெரி குட். தேவனை சார்ந்து கொண்டதுனால. எதனால? எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரை சார்ந்து கொண்டதுனால. இழப்பில்லை, ஆசீர்வாதம் தான் உண்டானது. அல்லேலூயா. நஷ்டம் இல்லை, லாபம். ஆமென். ஆமாம். சரி, நான் கடகடன்னு அடுத்து வாசித்துறேன். இப்போ கர்த்தரை ஆகிய தேவனை சார்ந்து கொண்டதுனால ஜெயம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. சரி, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்யணும். ஏன் யோசபாத்துக்கு செய்த ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். ஆசாவுக்கு செய்த ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். சில நேரங்களில் நீ கேள்வி கேட்கலாம், இல்லையே நான் எல்லா நாளும் சர்ச்சுக்கு வரேன், ஜெபிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், நிறைய விஷயங்கள் செய்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கிறது இல்லையே. அப்படி ஒரு கேள்வி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த நேரம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி சீர்படுத்தி பார்க்க வேண்டிய நேரம். இப்பொழுது இவர்களுக்குள் இருக்கிற இந்த தகுதிகள், தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, பர்சனல் இருக்குது, இண்டிவிஜுவல் லைஃப் ஒன்று இருக்குது. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி பாருங்க. அவன் அறிக்கை பண்ணுறான், அவன் சொல்கிறான், எங்களுக்கோ கர்த்தரே தேவன். எங்களுக்கு யார் தான் தேவன்? கர்த்தர் தான் தேவன். நாங்கள் முழுக்க கர்த்தரையே நம்பி இருக்கிறோம்.
தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ முழுக்க முழுக்க யாரை நம்பி இருக்கிறாய்? நிச்சயம் 100% நீ கர்த்தரையே நம்பியிருந்தால் நிச்சயமாய் நீங்களும் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்பர் 2, நாங்கள் அவரை விட்டு என்ன செய்யல? சொல்லுங்க, என்ன செய்யல? விலகவில்லை. தைரியமா சொல்ல முடியுமா? எந்த சூழ்நிலையிலையும் நான் ஆண்டவரை விட்டு விலகினதே கிடையாது. சொல்ல முடியுமா? வெரி குட். அப்படி நீங்கள் சொல்லுவீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். ஆனால் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். சப்போஸ் சம்டைம்ஸ் நண்பர்களுக்காக, சொந்தக்காரங்களுக்காக, அல்லது உன்னுடைய சுய லாபத்துக்காக, அல்லது உன்னுடைய கண்கள் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமைக்காக கர்த்தரை விட்டு விலகுகிறதுக்கு சமயம் வரும்போது நீ அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்தா, விலகாமல் இருந்தா, இதே தேவன் உனக்கும் நன்மை செய்து உன்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்பர் 3, அவன் என்ன தெரியுமா? உண்மையான ஊழியக்காரருக்கு கீழே இருக்கிறோம் என்று சொன்னான். நாம் என்ன தெரியுமா செய்யணும்? அந்த ஊழியக்காரருக்கு கீழே இருக்கணும். அவர்கள் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியால் நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யுங்க? யார் சொல்லுவீங்க இந்த வசனத்தை? அடங்கி இருங்க. ஊழியக்காரர்களுக்கு எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். ஆமா. நெக்ஸ்ட் 4th என்ன செய்யறான்? எங்கள் சபையை தேவன் வசனத்தின் அடிப்படையில் நடத்துகிற சபையில் நாங்கள் அங்கத்தினராக இருக்கிறோம். அல்லேலூயா. அங்கங்கே சும்மா அலைஞ்சு திரியக்கூடாது. யூடியூப்ல 1000 பேர் 1000 பேசுவோம். அதிலெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதகர், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு கண்ணாடி எது தெரியுமா? பைபிள் தான். எது சொல்லுங்க, எது நம்முடைய கண்ணாடி எது? ஆமாம், நம்மளை சரியாக இருக்கிறோமா? நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேண்ணா, நான் சரியாக இருக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட யார்ட்டையும் நீ போய் கேட்க வேண்டியதில்லை. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒழுங்காக தயவு செய்து பைபிளை படிங்க. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரலாம் நல்லா படிங்க. எத்தனை பேர் ஒரு முறை அல்லது ஒரு முறைக்கு மேலே பைபிளை முடிச்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்க? ஒரு முறைக்கு மேலே ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரலாம். நான் எங்கள் சபை தவிர, எங்கள் சபையிலேருந்து வந்த ஆட்கள் வேண்டாம், மற்றவங்க நான் ஒரு முறைக்கு மேலே ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரலாம் கரெக்டாக